பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உரு தந்து உயிர் தந்து உணவு தந்து அறிவு தந்து ஆற்றல் தந்து அளப்பரிய வாழ்வு தந்து எம்மையெல்லாம் வழிநடத்தும் ஏக இறைவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாராந்த புரையொளி நிகழ்ச்சியினூடாக இன்று உங்கள் அனைவரையும் சந்தித்திருப்பதிலே மகிழ்ச்சி. இன்றைய புரையொளி ஆளுமை சந்திப்பாக வர இருக்கிறது என்பது இரட்டிப்பு மகிழ்ச்சி. ஆம், கலை உலக வாழ்வில் தனக்கான ஒரு தனியான இடத்தை பிடித்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை, பல்துறை வித்தகர். இவருக்கு பன்முகத்தன்மை இருக்கிறது. தனியே எழுத்து மாத்திரமல்லாது பொதுவாக ஒரு கலை இலக்கிய படைப்பாளி என்று நாங்கள் சொல்லலாம். கவிதைகள், சிறுகதைகள், அதே போல் குறுந்திரைப்பட இயக்குனர், பாடலாசிரியர், பாடலை கூட அதனை காட்சி வடிவில் கூட தொகுத்து பல பாடல்களை வெளியிட்ட ஒரு படைப்பாளியாக கூட இருக்கின்றார். இது மாத்திரமல்ல, ஒரு ஊடகவியலாளர் என்று கூட நாங்கள் சொல்லலாம். அதே நேரம் சமூகம் சார்ந்த, சமூக சேவைகள் சார்ந்த பல அமைப்புகளிலே அங்கத்தவராகவும் முக்கியமான பதவிகளிலும் இருக்கின்ற ஒருவராக இருக்கின்றார். இப்படி பார்க்கின்ற போது ஒரு பன்முக ஆளுமை தன்மை கொண்டவராக இவர் இருக்கிறார். சிலரால் ஊருக்கு பெருமை, ஊரால் சிலருக்கு பெருமை என்று சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். இவர் தன்னுடைய பெயருக்கு முன்னால் தன்னுடைய ஊரின் பெயரை இணைத்து ஊருக்கு பெருமை சேர்த்து கொண்டிருப்பவர். ஓகே, ஆம், சந்திப்போம். அவர்தான் புத்தளம் மரைக்கார். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ். புத்தளம் மரைக்கார், என்னை கேட்டால் புன்னகை மரைக்கார் என்று சொல்லலாம். அப்படி எப்போது பார்த்தாலும் அந்த புன்னகை குறையாத, புன்னகை மறையாத ஒரு அவருக்கு வாய்த்திருக்கிறது. அதுவும் ஒரு பெரும் கொடையாக, ஒரு வரமாக நான் பார்க்கிறேன். சரி, உங்களை இன்றைய தினம் சந்தித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி. இப்போது தெரியும், புத்தளம் மரைக்கார் என்று சொன்னால் அவர் யார் என்று தெரியும். ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளம் இருக்கிறது. ஆனால் பல பேருக்கு தெரியாத ஒரு மரைக்காரும் அதுக்குள்ளே ஒளிந்திருப்பார். இந்த புத்தளம் மரைக்கார் இளமை பருவத்தில் எப்படிப்பட்டவர், அவருடைய கல்வி பின்புலம் என்ன, குடும்ப பின்புலம் என்ன, கொஞ்சம் பேசுவோமே. முதல்ல இவ்வாறான ஒரு ஏற்பாடை செய்து தந்த நேத்ரா டிவிக்கும் மதிப்புக்குரிய நண்பர் முபாரக் மஹதீன் அவர்களுக்கும் எனது ஆழ்மனதிலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பிறையொளி நிகழ்விலே இந்த அறிமுகத்திலே என்னை பற்றி ஒரு ஆரம்பத்தை சொல்வதாக இருந்தால், பிறப்பிடம் புத்தளம், புத்தளத்திலே நீங்கள் குறிப்பிட்டது போன்ற ஒரு பல்வேறு துறைகளில் என்னுடைய சிறு சிறு அடையாளங்கள் இருக்கிறது என்று சொல்லலாம். சிறு சிறு அடையாளங்கள் அல்ல, அது உங்களுடைய பெருந்தன்மை, தன்னடக்கம். சரி, சொல்லுங்கள். என்னுடைய இளமை காலத்தை சொல்வதென்றால், என்னுடைய இலக்கிய பயணத்திலே புத்தளம் ஜாகிரா கல்லூரியை நான் குறிப்பிட வேண்டும். என்னுடைய குடும்ப பின்னணியிலே குறிப்பிட்டு சொல்லுகின்ற அளவுக்கு கலையோ, கலைத்துறையோ அல்லது அது சார்ந்த வழிகாட்டல்களோ இல்லாத நிலையில் என்னுடைய பாடசாலை ஒரு உயிரோட்டமான பங்களிப்பை எனக்கு தந்திருந்தது. அங்குதான் அனைத்துமே, ஒரு விதைக்கு நீராக, மண்ணாக, காற்றாக, எல்லாமாகவுமே புத்தளம் ஜாகிரா கல்லூரி இருந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக எனக்கு பல ஆசிரியர்கள் நினைவுக்கு வருகிறார்கள், நண்பர்கள் நினைவுக்கு வருகிறார்கள். குறிப்பாக ரஃபீக் ஆசிரியர், கோனேஸ்வரி மிஸ், இப்படிப்பட்டவர்கள் மிக நேரடியாகவே இந்த கலைத்துறையில் என்னை கொண்டு வந்து சேர்த்தவர்கள் என்று சொல்லலாம். அப்படி ஜாகிரா தான் அதனுடைய ஒரு ஆரம்பமாக இருந்தது. தமிழ்த்தின போட்டிகள், தமிழ்த்தின போட்டிகள் என்பது உண்மையிலேயே அந்த காலத்தில் எங்களுக்கான மிக முக்கிய மேடையாக இருந்தது. அதிலே நாங்கள் இனம் காணப்பட்டோம். அந்த வகையிலே அந்த பாதை தொடர்ந்து போனது. பாடசாலை முடிகின்ற போது, பாடசாலை வாழ்க்கை முடிகின்ற போது, கவிதையிலே தேசிய மட்டத்திலே நாங்கள் விருதுகளை வென்றவர்களாக, விவாதத்திலே விருதுகளை வென்றவர்களாக, பாடசாலையில் ஒரு அடையாளத்தை பெற்றவர்களாக வெளிவரும் போது அந்த உந்து சக்தி, அது தந்த வெளிச்சத்தோடு வெளியிலே வருகிறோம். அப்போது அதனை கொண்டு சமூகத்திலும் இயங்கக்கூடிய, அந்த துறையிலே அடுத்த கட்டத்தை அடையக்கூடிய ஒரு ஆரம்பமாக அது இருந்ததுன்னு சொல்லலாம். நிச்சயமாக. அப்போது உங்களுடைய ஆரம்ப கல்வி முதல்
இறுதி வரை கற்றது ஜாயிராவில் தானா? ஆம், ஜாயிராவில் தொடர்ந்து ஜாயிராவிலே தான் கற்றேன். சரி, உங்களுடைய 2 நூல்கள் இப்போது இலக்கிய வானிலே, இலக்கிய அந்த பரப்பிலே ஒரு முக்கியமான இடத்தை பிடித்திருக்கிறது. நான் நினைக்கிறேன் இந்த நூல்களை வெளியிடுவதற்கு முன்பு, அதுக்கு முன்பே பல வெவ்வேறு விதமான கலைப்படைப்புகளிலே உங்களுடைய நாட்டம் இருந்திருக்கிறது, உங்களுடைய தேடல் ஓட்டம் எல்லாம் இருந்திருக்கிறது. அது பற்றி கொஞ்சம் பேசுவோம். முதலாக உங்களுக்கென்று ஒரு அடையாளத்தை தந்த கலைப்படைப்பு என்று எதை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம்? உண்மையிலேயே கலைத்துறை என்று சொல்லுகின்ற போது என்னுடைய ஆரம்பம் அல் அக்பர் கலகம் என்று சொல்லலாம். சிறு வயதிலே பாடசாலையில் இருந்து வெளியேறுவதற்கு முன்பே அது ஆரம்பமாகிவிட்டது. ஒரு 18-19 வயசு இருக்குமா? இருக்கும் 18-19 வயது இருக்கும். உங்களுக்கு தெரியும், இளைஞர் கழகங்கள் ஆரம்பிக்கப்பட்டு கழகங்களுக்கான அகில இலங்கை ரீதியிலே அரச நிறுவனங்களால் போட்டிகள் நடத்தப்படுகின்ற போது அதிலே நானும் எனது நண்பன் பாலநாதன் என்று சொல்லுவோம், இப்போது யூகேயில் இருக்கிறார், இருவரையும் பாடசாலையிலே சொல்லுவார்கள், இவர்கள் இதற்கு நேர்ந்து விட்டவர்கள் என்று. ஒரு வித்தியாசமான அந்த காலத்திலே முளைக்க துடித்த முயற்சிகளில் அடையாளம் காணப்பட்டவர்கள் என்று சொல்லலாம். அப்போ நாங்கள் பாடல்கள் எழுதுவோம், கிராமிய பாடல்கள் நான் எழுதுவேன், அவர் நல்ல முறையில் பாடுவார். அப்போ அந்த கம்பினேஷனால் நாங்கள் நிறைய விருதுகளை பெற்றிருக்கிறோம். ஒரு முறை தேசிய ரீதியில் நாங்கள் எடுபட்டு வந்த போது நாங்கள் 2ஆம் இடத்தை பெற்றோம். 1ஆம் இடத்தை பெற்றவர்கள் ஒரு ப்ரொஃபஸரால் பயிற்றுவிக்கப்பட்ட ஒரு மாணவர். எங்களுடைய கம்பினேஷனில் செகண்டாக வந்தது என்று அந்த இடத்திலே யார் நீங்கள், எங்கே, எப்படி என்றெல்லாம் கேட்டார்கள். நாங்கள் இப்படி ஒரு அறிமுகத்தை சொன்னோம், எங்கே இருந்து வந்திருக்கிறோம் 2 பேரும் என்று சொன்னது அவங்களுக்கு மிக ஆச்சரியமாக இருந்தது. ஏஆர்எம் ஜிஃப்ரி என்று நினைக்கிறேன், அதில் ஜட்ஜ் பண்ணவர். அவர் கட்டாயம் நீங்கள் SLBCக்கு வர வேண்டும், இந்த நிகழ்ச்சியை அங்கிருந்து செய்ய வேண்டும் என்றெல்லாம் கேட்டுக்கொண்டார். அப்படி அல் அக்பர் கலகம் என்ற அதற்கூடாக ஒரு ஆரம்பம் இருந்தது, ஒரு பயணம் இருந்தது. அது அல்லாது நாங்கள் ஒரு ரேடியோ ஸ்டேஷன் ஒன்றை புத்தளத்திலே செய்தோம். அப்படித்தான் எங்களது உள்ளத்திலே அது ஒரு ரேடியோ ஸ்டேஷன், FM மைக் வைத்து ஒரு சிறிய கவரேஜ் ஏரியாக்குள் எங்களுடைய ஒளிபரப்பை செய்யலாம். அப்படி சில வேலைகள் நாங்கள் செய்வோம். குறிப்பாக பெருநாள் தினங்களில் நானும் எனது நண்பர் வட்டங்களும் சேர்ந்து சில பாடல்களை பாடுவது, கவிதைகளை எழுதுவது, பக்கத்து வீடுகள் எல்லாம் கேட்பார்கள். அந்த காலத்திலே சோசியல் மீடியா எல்லாம் இல்லாத ஒரு காலம். அப்போ நாங்கள் பெருநாள் தினத்தன்று சில வீடுகளில் இருந்து பலகாரம் எல்லாம் வரும், இங்கிருந்து வருகிறது அங்கிருந்து வருகிறது என்றெல்லாம் சொல்லி கொண்டிருப்போம். அதில் அப்படி ஒரு ப்ராட்காஸ்டிங் இதொன்றை செய்கின்ற எவ்வளவு தூரம் வேலை செய்வோம்? அது கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் மிக மிக பெரிய தூரம் இல்லை, ஒரு 100-200 மீட்டருக்குள்ள அது ஒர்க் பண்ணும். குறிப்பாக தொழில்நுட்ப விஷயங்கள் எல்லாம் நீங்களே அந்த நேரத்தில் அந்த இளமை பருவத்தில் இருந்த அந்த ஆர்வம் தான் பிற்காலத்திலே உங்களை ஒரு பொறியியலாளராக மாற்றி இருக்கிறது என்று. உண்மை மிக ஒரு உதாரணம் சொல்வதென்றால், ஒரு பாடலை நாங்கள் பாடி அதற்கு இசையமைப்பதற்கு எங்களுடைய கருவிகள் இருக்காது. ஒரு முறை ஞாபகம், தண்ணீரை எடுத்து ஒரு கோப்பையிலிருந்து இன்னொன்று ஊற்றுவோம் அந்த சவுண்டை மிக்ஸ் பண்ணி கொள்வதற்காக. இப்போது சில வேளை அதைகளை நினைக்கின்ற போது சிரிப்பாக இருக்கிறது. முளைக்க துடித்த முயற்சிகள். அந்த காலத்தில் ஒரு ஆர்வம் இருந்தது. நாங்களாக மெட்டியேற்றுவது, நாங்களாக பாடுவது. அந்த பாடல்கள் SLBCயில் ஒளிபரப்பப்பட்டிருக்கிறது, நாங்களே மெட்டமைத்து நாங்களே பாடிய பாடல்கள். அப்படி ஒரு ஆரம்பம் அங்காலே கொண்டு வந்தது என்று சொல்லலாம். அதுக்கு பிறகு நிறைய ஃபில்ம்கள் டைரக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு அது எங்களை கொண்டு வந்தது. நிறைய பாடல்கள் இயற்றப்பட்டு, அதாவது தரமான தேசிய ரீதியிலே ஒளிபரப்பப்பட்ட வீடியோ செய்யப்பட்ட பாடல்கள் ஏற்ற அளவுக்கு கொண்டு வந்தது. குறிப்பிட்ட விடயங்களில் உயிரோட்டமான பங்களிப்பை செலுத்தக்கூடிய கலை படைப்புகளை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளை தந்தது என்று சொல்லலாம். அது பற்றி ஒவ்வொன்றையுமே தனிப்பட்ட ரீதியில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும், பேசலாம். சரி, இப்படியான இந்த கலை தாகம் உங்களுக்குள்ளே வருவதற்கு ஏதும் அடிப்படையான காரணிகள் இருந்தனவா? இல்லை என்று சொன்னால் உங்களை அறியாமலேயே அப்படியான ஒரு கலை இலக்கிய தாகமும் நாட்டமும் இயல்பிலேயே உங்களுக்குள்ளே இருந்ததா? உண்மையிலேயே அடிப்படையில் கலை ஆர்வம் என்பது திரைப்படங்கள் ஏனைய விடயங்களில் வந்திருக்கலாம். ஆனால் அது ஒரு உயிரோட்டமான இடத்தை பெற்றது இஸ்லாமிய பணியில் ஈடுபட்ட போது. இஸ்லாமிய பணி என்கின்ற போது நான் குறிப்பாக சொல்ல வேண்டும், இலங்கை ஜமாத் இஸ்லாமியில் ஒரு அங்கத்தவனாக நான் இணைவதற்கான சாத்தியம் கிடைத்தது.
அதிலே கிடைத்த ஒரு கன்செப்ட் என்னென்றால் மனித விழுமியம், மனித நேயம், மனிதர்களுக்காக இந்த உலகத்திலே வாழ்வது, நன்மைகளுக்காக வாழ்வது என்ற அந்த கன்செப்ட் கிடைத்த போது ஒவ்வொரு மனிதர்களுக்கு இறைவன் கொடுத்திருக்கின்ற ஆற்றல்கள் அவனை நோக்கி மனித சமூகத்தை திருப்புவதற்காக பயன்படுத்தப்பட வேண்டும். அந்த வகையிலே எங்களுக்கு கவிதையாக இருக்கலாம், அல்லது ஒரு கலைப்படைப்பை கொண்டு வருகின்ற இயக்குனராக இருக்கலாம், ஒரு சிறுகதை எழுத்தாக இருக்கலாம். அது வாசகனை அடைகின்ற போது அவனது உள்ளத்தை கொஞ்சம் உயர்த்தி வைக்க வேண்டும், இறைவனை நெருக்கி வைக்க வேண்டும், மனிதர்களுக்கு பிரயோசனம் உள்ள ஒரு இடத்திற்கு அவனை கொண்டு வந்து வைக்க வேண்டும் என்ற அந்த கன்செப்ட் நிறைய ஈடுபாட்டை தந்தது, நிறைய வாசிப்பை தந்தது. இந்த துறையில் நான் மேலே போக வேண்டும் என்ற இலட்சியங்களை உருவாக்கியது என்று சொல்லலாம். அதுதான் என்னை இந்த பாதையில் நீண்ட தூரம் இழுத்து வந்தது என்று சொல்லலாம். அல்லது அப்படி இல்லாமல் இருந்திருந்தால் ஒரு காதல் பாடலோடு ஒரு சில கவிதைகளோடு அந்த பயணம் முடிந்திருக்கும். இலட்சியம் இந்த விடயத்தை தொடுகின்ற போது அதில் ஒரு உயிரோட்டம் மேலெழுகிறது. அந்த வகையில் தான் அதை குறிப்பிட்டு சொல்லலாம். நிச்சயமாக அப்படி பார்க்கின்ற போது பல கலைப்படைப்புகள், குறுந்திரைப்படங்கள், எத்தனை குறுந்திரைப்படங்கள்? நான் நேரடியாக முழுமையாக இயக்கியது 7 படங்கள். அது இல்லாமல் கதைகளாக, உதவி இயக்குனராக, ஸ்கிரீன் பிளே, ஸ்கிரிப்ட் ரைட்டிங்காக நிறைய செய்துபட்டிருக்கிறது. முழுமையாக இயக்கிய படங்கள் 7 படங்கள். அதுக்கான அங்கீகாரங்கள் எந்த அளவுக்கு? அங்கீகாரங்கள் என்று சொல்லுகின்ற போது உண்மையிலேயே நான் இலங்கையில் இருக்கின்ற போது சில 3 திரைப்படங்கள் செய்திருக்கிறேன். வெளியில் நீண்ட காலம் நான் பஹ்ரைனில் இருந்தபோது அங்குள்ள வட்டங்களை வைத்து செய்திருக்கிறேன். அங்கீகாரம் என்றது சமூக அங்கீகாரமாக மட்டும்தான் இதுவரை இருக்கிறது. குறிப்பாக கடந்த வருடத்திற்கு முந்தைய வருடம் செய்த இறுதி ரமலான் குறுந்திரைப்படம் சுமார் 60,000 பேருக்கு மேற்பட்ட யூடியூப் தளத்திலும் FBயிலும் இணைந்தால் 1 லட்சத்துக்கு மேற்பட்ட பார்வையாளர்கள் மிக வெகுவாக பாராட்டிய, சோசியல் மீடியாக்கள் எல்லாம் விரைந்து எழுதிய ஒரு படமாக அந்த படம் இருக்கிறது. அப்படியான ஒரு அங்கீகாரம் கிடைத்திருக்குது என்று சொல்லலாம். அந்த வகையிலே குறுந்திரைப்படங்கள் என்று வருகின்ற போது, பாடல்கள் என்று வருகின்ற போது நியாயமான விருதுகளை பாடல்களை பெற்றது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அண்மையிலே கனடாவிலே கிழக்காசிய மட்டத்திலான பெஸ்ட் லிரிக்ஸ் ரைட்டர்ஸ் என்கிற ஒரு காம்படிஷன் நடந்தது. அது 3 சுற்றுக்களாக நடந்தது. முதலாவது எமது பாடல்களை அனுப்பி வைக்க வேண்டும், அதனை பார்த்து அவர்கள் ரிவ்யூ செய்து ஒரு சிலரை லிஸ்ட் பண்ணுவார்கள். அதுக்கு பிறகு பப்ளிக் வோட்டிங்ஸ் நடக்கும். அதிலே கனடாவிலே அந்த விருது எனக்கு கிடைத்தது. கலைத்துறையிலே பலர் போட்டியிட்டாங்க. அப்படி ஒரு அங்கீகாரத்தை அதுக்கு சொல்லலாம். அது அல்லாமல் நாங்கள் சொல்வதென்றால் சோஷியல் மீடியாவிலே பலரது காமெண்ட்ஸ், பலரது உணர்வுபூர்வமான ஃபீட்பேக்குகள் வந்து அது அடைந்திருக்கிறது என்ற விடயத்தை சொல்வதாக. அது உண்மையில் மேடைகளில் பெற்றுக்கொள்கின்ற விருதுகள், அங்கீகாரங்களை விட மிக ஆத்மார்த்த ரீதியாக எங்களை திருப்தியையும் மகிழ்ச்சியும் தரக்கூடியதாக இருக்கும் இல்லையா? மக்களினுடைய அங்கீகாரம், அவர்களுடைய பாராட்டுகள், கரகோஷங்கள் ஒரு கலைஞருக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம். சரி, இவ்வாறு குறுந்திரைப்படங்கள், பாடல்கள் என்று பயணித்து கொண்டு இருந்த நீங்கள் கடந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு ஒரே சமயத்தில் 2 நூல்களை, ஒரு நூல் வெளியீடு என்பதே மிகப்பெரிய சிரமமாக இருக்கின்ற காலத்திலே ஒரே சமயத்தில் 2 நூல்கள் சமகாலத்திலே, அது எப்படி சாத்தியமானது? உண்மையிலேயே இந்த நூல்களுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த 2 புத்தகங்களிலும் இருக்கின்ற எந்த கவிதைகளும் சரி ஒரு நூலை வெளியிட வேண்டும் என்ற நோக்கத்தில் எழுதப்பட்டவே அல்ல. இந்த கவிதைகளுக்கும் எனது வாழ்க்கைக்கும் தொடர்பு இருக்கும், இந்த கவிதைகளுக்கும் இலங்கையில் நடந்த நிகழ்வுகளுக்கும் தொடர்பு இருக்கும். இப்படி காலாகாலமாக கடந்த 30 வருடங்கள் நான் எழுதி வந்த கவிதைகளின் தொகுப்பு தான் இது. அந்த வகையில் மைத்துளிகள் மரணிப்பதில்லை என்ற கவிதையின் ஒவ்வொரு கவிதைகளுக்கு பின்னால் போனாலும் அது சார்ந்த ஒரு நிகழ்வு இந்த தேசத்திலே நடந்திருக்கும் அல்லது உலகத்திலே நடந்திருக்கும். ஏதோ ஒன்றின் பின்னால் சமூகம் எப்படி சிந்திக்க வேண்டும் என்ற விடயத்தை சொல்லுகின்ற ஒரு விஷயமாக நிச்சயமாக சமூகம் சார்ந்த சமூக சீர்திருத்தங்கள் கொண்டு வரக்கூடிய, எங்கேயோ ஒரு இடத்திலே எங்களுடைய ஆத்மாவை கொஞ்சம் உழுக்கக்கூடிய கவிதைகளாக உங்களுடைய மைத்துளிகள் மரணிப்பதில்லை என்கின்ற இந்த கவிதை நூல் அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்குது. பொதுவாக சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை பேசுகிறது. அடுத்த ரகசியங்கள் என்ற அந்த நூலை பார்க்கின்ற போதோ இறை ஞான விஷயங்களை
ஆன்மா சார்ந்த விஷயங்களை பேசுகின்ற நூலாக ரகசியங்கள் இருக்கின்றன. சரி, ரகசியங்கள் நூலை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ரகசியங்கள் நூலை பொறுத்தவரங்காட்டியும் இஸ்லாமிக் கன்செப்ட்ஸை, இஸ்லாமிய வரலாறாக இருக்கலாம், இஸ்லாமிய சிந்தனைகளாக இருக்கலாம், இஸ்லாம் சார்ந்த நிகழ்வுகளாக இருக்கலாம், அது சார்ந்த நிகழ்வுகளின் தொகுப்பாகவே இந்த புத்தகம் இருக்கிறது. இஸ்லாத்தை பற்றி நிறைய எழுதியிருக்கிறேன், பேசியிருக்கிறேன். குறிப்பாக கடந்த காலங்களில் வருடாந்தம் கவியரங்குகளில் பாடுகின்ற பல கவிதைகள் இருக்கிறது. அது ஹிஜ்ரத் என்கின்ற தலைப்பிலாக இருக்கலாம், தேசிய மீலாத் என்று வருகின்ற போது SLBCயில் பாடுகின்ற கவிதைகளாக இருக்கலாம். அப்படி நீண்ட கவிதைகள் இருக்கு. அவற்றினுடைய தொகுப்புகளும் இதிலே இருக்கிறது. குறிப்பாக உள்ளம் சார்ந்த, ஆத்மா சார்ந்த, அல்லாஹ்வுக்கு நெருக்கம் சார்ந்த அப்படியான கவிதைகள் இதிலே முழுமையாக அவ்வாறான கவிதைகள் தான் இதிலே தொகுத்திருக்கிறேன். நிச்சயமாக சில வரிகளை பார்க்கின்ற போது அங்கே ஞான விஷயங்கள் ஒளிந்திருப்பதை காணக்கூடியதாக இருந்தது. மனதின் மரணத்தை யாரும் நல்லடக்கம் செய்வதில்லை, அதே போல் சிரித்து கொண்டே மரணிக்க பழகுங்கள், அப்படியான ஒரு வாசகங்கள். இவ்வாறு பல கவிதைகளை நாங்கள் உதாரணமாக சொல்லிக்கொண்டே போகலாம். சரி, இந்த மைத்துளிகள் ஒவ்வொரு அந்தந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட கவிதைகளின் தொகுப்பு, அப்படி சமூகம் சார்ந்த கவிதைகளாக இருக்கின்றன. இப்போது 2 கவிதை நூல்கள், மைத்துளிகள், ரகசியங்கள், இது 2ஐயும் வச்சு உங்களை ஒரு கவிதையை செலக்ட் பண்ண சொன்னால் எந்த கவிதையை நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க? அதில் எல்லாமே உயிரோட்டமான கவிதைகள். அதில் எதை ஸ்விட்ச் பண்ணுறது தெரியாது. 1-2 அந்த தீமை வைத்து சொல்லலாம். ரகசியங்களை பொறுத்தவரையிலே அதில் ஒரு கவிதை இருக்கிறது, மறைவானவர்கள். மறைவானவர்கள் என்ற வகையிலே அதில் குறிப்பிட்ட விடயம் என்னவென்றால், இஸ்லாத்திலே இஹ்லாஸ் என்ற பண்பு இருக்கிறது. அதனை வாழுகின்ற மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்களால் எவ்வளவோ நன்மைகள் நடந்து கொண்டு போகும், ஆனால் அவர்களுடைய முகம் வெளியில் தெரியாது. ஒரு ஹதீஸ் இருக்கிறது, அவர்கள் வருவார்கள், வந்தாலும் கவனிக்கப்பட மாட்டார்கள், அவர்கள் வராவிட்டாலும் தேடப்பட மாட்டார்கள், ஆனால் அவர்கள் மிக பிரகாசமானவர்கள் அல்லாஹ்விடத்தில். அதனுடைய கருவாகத்தான் இது இருக்கிறது. நான் வாழ்விலும் பலரை அவ்வாறு சந்தித்திருக்கிறேன். அவர்களுடைய பணியை அவர்கள் செய்து கொண்டே போவார்கள், எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது. அதில் ஒரு உயிரோட்டமும் கம்பீரமும் அந்த எண்ணத்திலே இருக்கிறது. அல்லாஹ்விடம் மிக பெருமதியான அடைவுகளை அவர்கள் அல்லாஹ்வை சந்திக்கும் போது அடைவார்கள். அந்த கவிதை எனக்கு விருப்பமான ஒரு கவிதை என்று சொல்லலாம். இதில் அதே போல் மைத்துளிகள் மரணிப்பதில்லை, அதில் சொல்லுவதென்றால் ஒரு கவிஞன் யார் என்பதை சொன்ன ஒரு கவிதை இருக்கிறது. அதுதான் அதோட தலைப்பும் அந்த புத்தகத்தில், மைத்துளிகள் மரணிப்பதில்லை என்று. சுகதாக்கள் அழிவதில்லை, மைத்துளிகள் மரணிப்பதில்லை என்று முடியும் அந்த கவிதை. அதனை இதில் ஒரு முதல் கவிதையாக குறிப்பிட முடியும். உங்களுடைய கவிதைகள் வித்தியாசமாகத்தான் இருக்கின்றன. படித்து பார்க்கின்ற போது நீங்கள் கையாளுகின்ற வசனங்களாக இருக்கலாம், இல்லை சில உதாரணங்களாக இருக்கலாம், ஒப்பீடுகளாக இருக்கலாம், பார்க்கின்ற போது வித்தியாசமாக இருப்பது அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. உங்களுக்குள்ளே ஒரு விதமான ஞான ஒளிக்கீற்று ஓடுவதையும் கவிதைகளிலும் உங்களுடைய வாழ்விலும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. சரி, இப்போ நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு தனியான இடம் இருக்குது கலை உலகில். கவிதை அப்படின்றத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கவிதைங்கிறது உண்மையிலேயே சொல்ல போனால் மனிதர்களோட உணர்வுகள் இருக்கிறது தானே. மனித உணர்வுகள் சில இடங்களில் ஒரு தேடல் வருகின்ற போது, ஒரு உதாரணத்தை சொல்கிறேனே, ஒருவர் உங்களிடம் ஒரு விடயத்தை கேட்கிறார். எப்படி கேட்கிறார் என்பதை பொறுத்து உங்களுடைய ரெஸ்பான்ஸ் மாறுபடும். அந்த எப்படி கேட்டுதல் என்பதிலே உள்ள விஷயம்தான் உள்ளத்தை தாக்குவது அல்லது உள்ளத்திற்குள் போய் சேருவது. கவிதை என்கிற வடிவம் அப்படிப்பட்டது. உயிரோட்டமாக ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும், சுருக்கமாக அந்த விடயத்தை சொல்ல வேண்டும், யாரும் சொல்லி இராத வகையில் சொல்ல வேண்டும். அப்படி சொல்லுகின்ற போது ஒரு சாதாரண விடயமும் ஒரு கவிதையாக மாறுகிறது. அதற்கு எத்தனையோ பெயர்களை உலகத்தில் வைத்திருக்கலாம். ஹைக்கூ கவிதை என்று சொல்லுவார்கள், வசன நடை கவிதை என்று சொல்லுவார்கள், மரபு கவிதை என்று சொல்வார்கள். ஆனால் அதனுடைய உயிர் நாடி அல்லது வேர் என்னவென்றால் இதுதான். சுருக்கமாக சொல்ல வேண்டும், வித்தியாசமாக சொல்ல வேண்டும், உள்ளத்தை தைக்கின்ற வகையிலே சொல்ல வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கவிதையை, ஒரு ஹைக்கூ கவிதை,
அரசியல்வாதி சிரித்து கொண்டே இருக்கிறார், தோற்ற பிறகும் சிரித்து கொண்டிருக்கிறார் மதில்களில் என்று வரும். அப்போது அந்த ஹைக்கூவிலே ஒரு 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 அந்த கடைசி வசனத்தை கேட்கின்ற போது எல்லாமே வருகிறது. அதனை நீண்ட நேரம் ஒரு உரையிலே சொல்ல முடியாது. அப்படி கவிதை என்பது உண்மையிலேயே அதுதான். ஆனால் அந்த கவிதையுடைய பிரயோகம் இருக்கிறது தானே, அதை எங்கு நாங்கள் பிரயோகிக்கிறோம் என்பதை பொறுத்து அதனுடைய வாழ்வும் பெருமானங்களும் அதுக்குரிய ஆயுளும் அதிகமாகும். அந்த வகையில் இந்த கன்செப்டை நாங்கள் எடுக்கிறோம். உலகத்தில் எத்தனையோ விடயங்களை கவிதையாக எழுதப்படுகிறது. எந்த கன்செப்டை எடுக்கிறோம் என்பதும் மிக முக்கியமான ஒன்று. ஒரு சுருக்கமாக சொல்வதென்றால் இப்படி எனக்கு சொல்லலாம். போதுமான அளவு இருந்தது உங்களுடைய விளக்கம், நன்றி. சரி, இப்போது நீங்கள் ஒரு கவிஞர், சிறுகதையும் எழுதியிருக்கிறீங்க இல்லையா, பாடலாசிரியர், ஒரு இயக்குனர், குறுந்திரைப்பட இயக்குனர், பாடல்களை எல்லாம் பல இயக்கியிருக்கிறீங்க. இது எல்லாத்தையும் வச்சு புத்தளம் மரைக்கார் இதில் ஒன்றை எடுத்துக்கொள்ள வேண்டும் உங்களுடைய அடையாளமாக என்று சொன்னால் நீங்கள் தெரிவு செய்வது எதுவாக இருக்கும்? எழுத்து என்பதுதான் பிரதானமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். என்றால் எழுத்து ஒரு அடிப்படை எல்லாவற்றிற்குமே. ஒரு குறுந்திரைப்படம் என்றால் அதனுடைய பேக்போன், முதுகெலும்பு என்பது அதனுடைய ஸ்கிரிப்ட். அந்த எழுத்திலிருந்து தான் அது வரும். கவிதையும் அப்படித்தான், சிறுகதையும் அப்படித்தான். எனவே என்னுடைய எழுத்து என்பது என்னுடைய அடையாளம் என்று சொல்லிக்கொள்ளலாம். கலை படைப்புகள் என்று வருகின்ற போது முதலாவது கவிதை தான். அதில் தான் அந்த அங்கீகாரம் கிடைத்தது. அந்த கவித்துவம் பாடல்களிலும் சரி, என்னுடைய குறுந்திரைப்படங்களிலும் சரி, சிறுகதையிலும் சரி ரிஃப்ளெக்ட் பண்ணியது, அதனை வெளிப்படுத்தியது என்று சொல்ல முடியும். இன்னொரு அடையாளம் என்று சொல்வதென்றால் என்னுடைய எந்த படைப்பிலுமே ஒரு ஆசை இருக்கிறது. அந்த ஆசை நீங்கள் என்னுடைய எந்த படைப்பை பார்த்தாலும் அதில் விளங்கும். அதுதான் கட்டாயம் அதிலே ஒரு மெசேஜ் இருக்கும். அது நிச்சயம் இறைவனை நோக்கி நகர்த்தி வைப்பதாக இருக்கும். அதுக்கு நிறைய உதாரணங்களை கொஞ்சம் விசுவலைஸ் பண்ணுவதென்றால் உங்களோட பரிமாறிக்கொள்ள முடியும். ஒரு குறுந்திரைப்படம், அதனுடைய பெயர் நிம்மதி. நிம்மதி என்பது சுத்தத்தில் இருக்கிறது என்பதுதான் அதனுடைய தலைப்பு. ஒருவன் தன்னுடைய ஒரு சம்பவத்தை சரியாக சொல்கிறேன். ஒரு இன்டர்வியூவுக்கு போகிற நேரம் ஒருவர் மரணித்து விழுகிறார். இவர் எப்படி அந்த மரணித்து விழுகின்ற சம்பவத்திற்கு சற்று முன்னதாக அந்த இன்டர்வியூ நடக்கும்போது இடையிலே தேநீர் கொண்டு வருகின்ற ஒருவர் அதனை வைத்து விட்டு போகும்போது அந்த முதலாளி கேட்கிறார், போன முறை உங்களுக்கு 2 தடவைகள் சம்பளம் விழுந்திருக்கிறது, அக்கௌண்டன்ட் மாறியதால் நீங்கள் உடனே திருப்பி கொடுத்திருக்கிறீங்க, உங்களோட மகனுக்கு சர்ஜரி ஒன்று இருந்தது, இந்த டைமில் நீங்கள் பயன்படுத்தி கேள்வி அதை என்று ஒரு இதாக கேட்குறார். அவர் சொல்கிறார், நான் சுத்தமாக வாழணும், இவ்வளவு காலம் இந்த உடம்பை ஹலாலாக நான் உழைச்சிட்டேன், இந்த ஒரு இதால் இவ்வளவு பெரிய விஷயத்தை விட முடியாது என்று சொன்னது இந்த மாணவருக்கு, இவருக்கு இன்ஸ்பயர்ட் ஆகிறது. அவர் யோசித்து பார்க்குற, இந்த வாழ்க்கையில் இவ்வளோ விஷயங்கள் ஹராம் கலந்திருக்குது. இந்த வீட்டில் சின்ன வயசுலே கள்ள மாங்காய் ஆய்ந்தது முதல் அது அவ்வளோத்தையும் துடைக்க வேண்டும் என்ற ஒரு முடிவிலே இவர் எவ்வளவு சிரமங்களை செய்து அதிலிருந்து விலகி மன்னிப்பு கேட்டு மாறுகிறார் என்பதுதான் கதை. அப்படி ஒவ்வொரு விடயத்திலையுமே பர்த்டே கிஃப்ட் என்று ஒரு படம், அதை செய்யும் போது இருந்த என்னுடைய எண்ணம் என்னவென்றால், உலகத்தில் இருக்கிற சில பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கொடுக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், முஸ்லீம் சமூகத்திலே பர்த்டே பற்றிய 2 நிலைப்பாடுகள் இருக்கிறது. ஒன்று, பர்த்டே கொண்டாடலாம், கூடாது, கொண்டாடுவது என்றால் ஏன் கூடாது என்றெல்லாம் இருக்கிறது. எனவே பர்த்டே கிஃப்டை வேறொரு வகையாக கொடுக்கலாம் என்று ஒரு கன்செப்ட். ஒரு தந்தை தனது பிள்ளைகளுக்கு அவருடைய ஒவ்வொரு பர்த்டேலையும் ஒவ்வொரு விஷயத்தை அறிமுகப்படுத்துகிறார். அறிமுகப்படுத்தி, உங்களது ஆயுளில் அல்லாஹ்வை நோக்கி ஒரு வருடம் குறைந்திருக்கிறது, இப்போது இதனை செய்யுங்கள். 7 வயதில் தொழுகையை அறிமுகப்படுத்துவது, பள்ளியை அறிமுகப்படுத்துவது, ஒரு முறை 8வது வயதில் சதக்காவை அறிமுகப்படுத்துவது, வெளியிலே கூட்டி சென்று ஒரு பார்சலை எடுத்துக்கொண்டு போய் வீதியிலே சிரமத்தோடு இருக்கின்ற ஒருவனுக்கு அந்த உணவை கொடுத்து அவன் சாப்பிடும் போது அதனை காண்பித்து அவன் துவா செய்வதை காண்பித்து, இது மறுமையில் கிடைக்கும், எப்போது ஒருவர் கேட்டு வந்தாலும் எதையாவது நீங்கள் கொடுக்க வேண்டும் என்றதை விளங்கப்படுத்துவது. இன்னொரு கட்டத்திலே ஒரு காணி பிரச்சனை வருகிறது, அதில் விட்டு கொடுத்து எப்படி நாம் தெரிந்து, இப்படி ஒரு பயணம். இவ்வாறு தான் இந்த குறும்படங்கள். இறுதி ரமலானும் அப்படித்தான், எப்படி ரமலானை எஃபெக்டிவாக பயன்படுத்துவது என்பதுக்கு ஒரு கதை. இவ்வாறு சிறுகதை எடுத்துக்கொண்டால் உண்மையிலே கடந்த
கடந்த கோவிட் காலத்திலே ஒரு சதக்காவுக்கான பெரிய தேவை ஒன்று வந்தது என்றால் ஒவ்வொரு வீடுகளும் மூடப்பட்டு பெரிய சிக்கல்களோடு வறுமையோடு உணவு வழி இல்லாமல் எல்லாம் இருந்தார்கள், தொழில் இல்லாமல். அப்போது வந்த சிறுகதை தான் கர்ஃப்யூ என்ற ஒரு சிறுகதை. அந்த சிறுகதை இன்று உலகத்திலே 4 மொழிகளில் ஹிந்தி, சிங்களம், கன்னடம், இந்தியாவில் வெளியிடுகிறார்கள். அந்த சிறுகதையோடு இன்னும் சில சிறுகதைகளும் சேர்த்து அதில் இதுவும் உள்வாங்கப்பட்டிருக்கிறது. அந்த சிறுகதையின் இலக்கம் அப்படித்தான். அதனை பார்த்து முடிகின்ற போது ஒருவர் தான் கையில் இருக்கிற எதையாவது கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் யோசிப்பார்கள். இப்படி நீங்கள் கேட்ட கேள்விக்கான அந்த அடையாளம் என்று வருகின்ற போது இதில் ஒவ்வொன்றுமே அல்லாஹ்வை நோக்கி அல்லது மனித சமூகத்துக்கான ஒரு பெருமானத்தை நோக்கி நகர்த்தி வைக்கும் என்கின்ற அடையாளத்தை சொல்லலாம். நிச்சயமாக நீங்கள் சொன்னது போல் எல்லாவற்றுக்கும் அடிப்படையில் இருப்பது எழுத்து தான். அந்த எழுத்தின் ஓட்டம், எழுத்தின் அந்த கனதியை பொறுத்து தான் எல்லாமே அமையும். சுருக்கமாக சொல்லுங்கள், இன்று எல்லோராலும் கவிதைகளும் சரி, கலைப்படைப்புகளும் சரி, சிறுகதைகளும் சரி படைக்கப்படுகின்றன. ஆனால் எல்லோராலும் புரிந்து கொள்ளப்படுவதில்லை என்கின்ற ஒரு ஆதங்கம் அந்த கலைப்படைப்புகளுக்கு இருக்கின்றன. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கொஞ்சம் சுருக்கமாக. உண்மையிலே கவிதை எழுத வேண்டும் என்று வருகின்ற போது, எழுதுவதை ஊக்குவிக்கின்ற போது 2 வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள் இந்த துறைக்குள் வருபவர்கள். சிலர் இறைவனது அருளால் அந்த திறமைகள் பில்டின் என்று சொல்லுவாங்களே, அவங்களோடு உள்ள அவர்கள். சிலர் ஒரு ஆர்வத்தால் வருவார்கள், உண்மையிலேயே அவர்களது திறமைகள் அதில் இருக்காது. அவ்வாறான கவிதை, இப்போ நானும் விழுமியம் சஞ்சிகையின் கவிதை பகுதி பொறுப்பாளராக இருக்கிறேன். அந்த இதில் நிறைய கவிதைகள் வரும்போது உண்மையிலேயே கட்டுரைகளாகத்தான் இருக்கிறது. அது என்ன செய்வதுன்னு நமக்கு தெரியாது, இது பண்ணி கொள்வது. ஆனால் ஒரு உண்மையிலேயே அந்த திறமை இயல்பாக இருக்க வேண்டும். அதை எப்போதுமே 100% பயிற்சியால் எடுத்துக்கொள்ள முடியாது, இயல்பிலேயே அது இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற போதுதான் அதனை பெற்றுக்கொள்ள இயலும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. அப்படி வருகின்றவர்கள் அதனை பட்டை தீட்டிக் கொள்வது என்பது உண்மையிலேயே நீண்ட வாசிப்புகளுக்கூடாக, மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்ற அந்த சிந்தனை கூடாக அதனை பட்டை தீட்டிக் கொள்கின்ற போது அந்த விடயம் வரையணும். அடுத்தது, கவிதை ஒன்று எழுதுகின்ற போது உண்மையிலேயே அதில் ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். அது கட்டாயம் மனிதர்களுக்கு போய் சேர வேண்டும் என்பது. அவ்வாறு அந்த சிந்தனையோடு அந்த இலக்குகளை மனதில் கொண்டு எழுதுகின்ற போது அவர்கள் சுருக்கமான சொற்களை, அழகான சொற்களை, மனிதர்களுக்கு விளங்கக்கூடிய சொற்களை பாவிப்பார்கள். இந்த விடயம் அதில் தாக்கம் செலுத்தும் என்று நினைக்கின்றேன். உண்மை. எதுவும் சரியாக மக்கள் மனதிலே போய் பதியக்கூடிய வகையில் படைக்கப்படுகின்ற போது அது புரிந்து கொள்ளப்படும், ஏற்றுக்கொள்ளப்படும். எதற்காக எழுதுகிறோம் என்ற ஒரு உணர்வு இருக்கிறது. மக்களுக்கு இந்த விடயம் இப்படி போய் சேர வேண்டும் என்ற அந்த இலக்கு இல்லாவிட்டால் அந்த விடயம் இருக்காது. சில பேர் நாம் பாண்டித்தியம் காட்ட வேண்டும் என்றோ அல்லது இப்படியான சொற்கள் இவருக்கு தெரிந்திருக்கிறது என்று அவர்கள் சிந்திக்க வேண்டும் என்றோ எழுதுகின்ற போது இந்த இஷ்யூ, இந்த பிரச்சனை எழும். நல்லது. உங்களோட பேசுவதென்றால் இன்னும் ஏராளமான பரப்புகள், பகுதிகள் இருக்கின்றன. ஆனால் நேரம் இடம் கொடுக்கவில்லை. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்திலே மற்றும் ஒரு கோணத்திலே உங்களை நாங்கள் சந்திக்க வேண்டும் என்ற அவா எங்களுக்குள்ளே இருக்கிறது. அதற்கான சந்தர்ப்பம் கனிந்து வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இன்றைய பிறை ஒளி நிகழ்ச்சியில் நாங்கள் சந்தித்த மிகப்பெரிய ஆளுமை புத்தளம் மரைக்கார், கவிஞர், சிறுகதையாசிரியர், பாடலாசிரியர், திரைப்பட இயக்குனர், அதே போல் ஒரு ஊடகவியலாளர், பல சமூக நலன் சார்ந்த அமைப்புகளில், நிறுவனங்களிலே முக்கியமான பதவிகளிலே இருப்பவர். இதேபோல் ஒரு சஞ்சிகையின் பிரதம ஆசிரியராக கூட இருக்கின்றார். இவ்வாறு பன்முகத்தன்மை கொண்ட புத்தளம் மரைக்கார் அவர்களைத்தான் சந்தித்திருந்தோம். மிக்க நன்றி. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். ஜஸாக்கல்லாஹ் ஹைர் நண்பர் முபாரக் மொஹதீன். அதே போல் நேத்ரா டிவி நேயர்கள் அனைவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே எனது ஆழ்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்வாறு ஒரு ஏற்பாடு செய்தமைக்காக நன்றி. மிக்க நன்றி. எங்களுக்கு தெரியும் எதிர்காலத்தில் இன்னும் பல திட்டங்கள் உங்களுக்குள்ளே இருக்கின்றன. அத்தனையும் இன்ஷா அல்லாஹ் நிறைவேற வேண்டும் என்ற பிரார்த்தனைகளோடும் வாழ்த்துக்களோடும் இன்றைய பிறை ஒளியிலிருந்து நாங்கள் விடைபெறுகின்றோம். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியிலே சந்திப்போம் நேயர்களே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.